தற்போதைய அண்மை செய்தி. ராமநாதபுரம், ஃபாத்திமா நகர், சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கியுள்ளதால் அப்பகுதிவாசிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கியுள்ளதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள் ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன் பார்வையிடவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் ரகு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரகு, கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட பாத்திமா நகர், சத்யா நகர் பகுதிகளை பார்வையிடவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மழைநீரோடு கழிவு நீரும் சேர்ந்து சுகாதார கேட்டை ஏற்படுத்துவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இதில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடி குடியிருப்பு பகுதிகளை சுற்றி வளைத்து சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளது. ராமநாதபுரம், பாத்திமா நகர், சத்யா நகர் பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சுற்றி வளைத்து சூழ்ந்தது. அது மட்டுமின்றி கழிவு நீரும் மழைநீரோடு சேர்ந்து சுகாதார கேட்டினை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், மாவட்ட கலெக்டர், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலைமையில் ராமநாதபுரம் நகரில் தங்கப்பா நகர் பகுதியை மட்டும் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் குழுவினர் பிற பகுதிகளை பார்வையிட வரவில்லை என பாதிக்கப்பட்ட மற்ற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அமைச்சர்கள் வந்து நேரில் பார்த்திருந்தால் தாங்கள் படும் வேதனை அவர்களுக்கு புரிந்திருக்கும், அதற்கான நிவாரண உதவிகளும் கிடைத்திருக்கும். ஆனால் அமைச்சர்கள் ஒரே ஒரு பகுதியை மட்டும் பார்வையிட்டு விட்டு சென்று விட்டனர் என்று வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் உள்ள பாத்திமா நகர், சத்யா நகர், அண்ணா நகர் போன்ற பல பகுதிகளிலும் கழிவு நீரும் மழை நீரோடு சேர்ந்து பெரும் சுகாதார கேட்டை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகு.